உலகிலே எல்லோரும் எல்லா நலனும் பெற வேண்டும் என்பதே ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் அருள் நோக்கம். அவர் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு கிருஷ்ணருடைய வரலாற்றை எழுதுகின்றார். இந்த வரலாற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். உதாரணமாக சிலருக்கு ஜாதகத்தில் சனி மற்றும் கேத்து சேர்ந்திருக்கும். இதை ஒரு பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்களேன், சனியும் ராகுவும் சேர்ந்துருந்தால் அதுலேருந்து 7வது வீட்டில் கேத்து இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு எப்போது சனி ராகு இல்லாட்டி சனி கேத்து இந்த தொடர்பு வந்துடுச்சுன்னா பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன தீர்வு? எத்தனையோ இடங்களில் சென்று தீர்வே கிடைக்கலையே, வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டப்படுறோமேன்றவங்கெல்லாம் புலம்புறவங்க பலர் இருக்கீங்க. இந்த பாகவதம் என்று சொல்லக்கூடிய நூலில் ஜாம்பவான் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். என்னென்னா, இந்த ஜாம்பவான் எனும் கரடி தான் ராமாயணத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். ராமருக்கு உதவினதாக இலங்கையை கடக்க உதவியவர் ஜாம்பவான் எனும் கரடி. மீண்டும் அந்த கேரக்டர் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, கிருஷ்ணர் ஒரு மணியை தேடி செல்லுவார், அவருடன் ஜாம்பவானுடன் சண்டை வரும். இதை நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் இந்த கதை வரும். இந்த கதையை கேட்டால் உங்களுக்கு ஜாதகத்தில் சனியும் கேத்துவும் சேர்ந்திருக்கக்கூடியதான ஒரு தோஷங்கள் விலகும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. காரணம், சனி என்றால் வலிமையான ஒரு மிருகம், கேத்து என்றால் நல்ல முடி இருக்கக்கூடிய மிருகம். அப்படின்னா என்ன, நம்ம ஜாம்பவான் உடன் கிருஷ்ணர் போரிட்டு அந்த ஜெயமந்தக மணியை மீட்டார். பிறகு அவருக்கு அவமானம் நீங்கியது, வாழ்க்கையில் திருமணம் நடந்தது அப்படின்லாம் படிப்போம். அப்போது அந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையிலையும் அதே நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது தான் அந்த குருவாயூரப்பன் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவுள்ளம். அதற்காக நடந்த திருவிளையாடல் அது. மீண்டும் வருவோம். சிலர் கேட்பாங்க, ஐயா என் ஜாதகத்தில் 6, 8, 12 குரு மறைஞ்சிருக்கார், என் ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருக்கார், அப்புறம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் விடிவே இல்லையா? வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு ஜாதக கட்டத்தில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னால் குரு பகவான், இந்த பிரகஸ்பதினு சொல்லக்கூடியவர். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அது நல்ல ஒரு அருளை தர வேண்டும் என்று சொன்னால், முழு சுபரான அந்த குரு நமக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதே நீங்கள் இப்படி எடுத்து பாருங்களேன். சிலருக்கு ரிஷப லக்னம் இருக்கும், குரு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க பயப்படுவாங்க, அச்சச்சோ எனக்கு குரு உச்சத்தில் இருக்கே, நான் ரிஷப லக்னமாச்சேன்ட்டு. எங்கே எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு குரு நன்மையை செய்ய, நீங்கள் என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருந்தாலும், குரு என்றால் பெரும் பணம். உங்களுக்கு வாழ்க்கையில் பெரும் பணம் வேணுமா, உடனே எடுத்த உடனே ஜாதகத்தில் குருவையும் சுக்கிரனையும் தான் பார்ப்பாங்க. 2ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்போ அந்த பெரும் பணம் வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், வாமன அவதாரம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இந்த வாமன அவதார கதையை கேட்டாலோ சொன்னாலோ வாழ்க்கையிலே பெரும் பணம், புகழ், திருமணம்னு அந்த குரு பகவான் என்னென்னலாம் நன்மை செய்யணுமோ அத்தனையும் செய்ய துவங்கிடுவார். சரி, இப்போ மீண்டும் அந்த வாமன அவதார கதைக்கு வருவோம். அப்போது கசியப்ப முனிவர், அதித்தின்னு 2 பேர் இருந்தாங்க. கசியப்ப முனிவரும் அதித்தி. இப்போவுமே சொல்லுவாங்க அதித்தி தேவோ பவ அப்படின்வாங்க. அதாவது வீட்டுக்கு வந்த விருந்தினவர்களை பணிவன்புடன் உபசரித்தால் அவருக்கு பேர் அதித்தின்னு பேர் அந்த அம்மாவுக்கு. நாமெல்லாம் இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டில் குழந்தைங்க டிவி பார்த்துட்ருக்கோம், சிலர் சிடுன்னு மூஞ்சியை வச்சுட்ருப்பாங்க, ஏண்டா வந்த அப்படின்னு மூஞ்சியிலே கேட்பாங்க. அதுபோல் இல்லாமல் வரக்கூடியவர்களை பணிவன்புடன் நடத்தி, ஐயா சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு முதல்ல கேட்கணும். கேட்டதுனால அந்த அம்மாவுக்கு பேர் அதித்தின்னு பேர். கசியப்பர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். கசியப்ப முனிவருடைய மனைவி பேர் அதித்தி. அவங்க பையன்தான் இந்திரன். ஒரு விதத்தில் அசுரர்களும் இவங்களுக்கு ரிலேட்டிவ் தான். இன்னொரு மனைவியான தித்திக்கு பிறந்தவங்க தான் நம்ம அசுரர்கள். அவங்க என்னன்னா அந்த தைத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகலாதன் மிகச்சிறந்த நரசிம்ம பக்தர். அவர் ஒரு வரத்தை மகாவிஷ்ணுவிடம் வாங்குகிறார். இனிமே எங்கள் பரம்பரையில் யாரையும் நீங்கள் கொல்லக்கூடாது, எல்லாம் நாங்கள்லாம் ஒரு அமைதியாக அப்படியே தவறு செய்தாலும் திருத்தணும் அன்பாலன்னு. மகாவிஷ்ணுவும் சரி அப்படியே ஆகட்டும்னு ஒரு வரத்தை கொடுத்தார். அப்பொழுது என்னென்னா, அந்த பிரகலாதனுடைய பேரனாக மகாபலி சக்கரவர்த்தி வருகிறார். மகாபலி சக்கரவர்த்தியும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர். மிகுந்த தான தர்மங்களை செய்யக்கூடியவர், மிகுந்த புண்ணியசாலி. அவர் தினமும் யோசிப்பார், நம்ம தாத்தா பிரகலாதனுக்கு மட்டும் முக்தி மோட்சமெல்லாம் கிடச்சிருச்சே, நமக்கு அதை தாண்டி ஒரு நன்மை ஏற்படணும்னு சதா பிரார்த்தனை செய்துக்கிட்டே இருப்பார். அவருடைய குரு யார் என்றால் அசுரகுருவான சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியர் அசுரகுரு
என்று நாம் நினைத்தாலும் அவர் எல்லா நேரத்திலும் தவறான வழிகாட்டுதலை தருபவர் கிடையாது. அவருடைய நோக்கம் நாம் முக்தி பெற வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும் என்று சொல்லுவது தான். சுக்கிரனும் மிக பெரும் கருணை உள்ளம் கொண்டவர் தான். உடனே ஒரு யாகத்தை செய்ய சொல்கிறார். அந்த யாகத்தை செய்ய செய்ய மகாபலி சக்கரவர்த்தியின் ஆற்றல் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இவ்வாறு ஆற்றல் பெருக பெருக இந்திரனுடைய ஒளி குறைய துவங்கி விடுகிறது. ஊரில் ஒரு 2 பணக்காரங்க இருக்காங்கன்னா, ஒருத்தர் நல்லா முன்னேறிட்டார்னா அடுத்தவருக்கு என்னாகும், சற்று ஒரு புகழுக்கு ஒரு தொய்வு ஏற்பட துவங்கிடும். ஒரு விழாக்கே வந்தாலும் மகாபலி சக்கரவர்த்தி நீங்கள் தாங்க வாரணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ என்னாச்சுன்னா இந்திரனின் புகழ் குறைய துவங்குகிறது. மகாபலி சக்கரவர்த்தி இந்திர பதவிக்கே போட்டி போட்டு விடுவாரோன்ற அளவுக்கு ஆற்றல் மிக பெரும் ஆற்றலாக மாறிவிடுகிறது. அப்பொழுது மீண்டும் அசுரர்கள் அவர்கள் செயல்களை காட்டத் துவங்குகிறார்கள். உடனே நம்ம மகாவிஷ்ணு தான் சொல்லிட்டாரு, இனிமேல் யாரையும் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார், எல்லாரையும் அன்பாலே திருத்துவேன்னு சொன்னார் இல்லையா. அந்த உடனே கேட்கிறார், அதித்தி காசியப்ப முனிவர்கிட்ட கேட்குறார், உலகத்திலே எல்லாரும் அன்பாக இருக்கணுமே, இது ஒரு பவர் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் யுத்த நிலைகளை உருவாக்கிடுமே, இதை மாற்ற என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே பயோவிரதம் என்ற ஒரு விரதத்தை அந்த அதித்தி அம்மாவை கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. இந்த பயோவிரதம் என்று சொன்னால் அவ்வப்போது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பேசுவது, கேட்பது, திருமாலின் பெருமைகளை சொல்லுவதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த விரதத்தில் பரிபூரணமாக இருக்கும்போது ஏற்கனவே தான் இந்த அம்மா வீட்டுக்கு வந்த விருந்தினர்களெல்லாம் நல்ல மரியாதையோடு உபசரிப்பாங்களே, அந்த ஆசீர்வாதமும் சேர்ந்து அவர்கள் வம்சத்திலே ஒரு சிறு குழந்தை பிரிக்கிறது. அந்த குழந்தைக்கு பேர் தான் வாமனன் அப்படின்னு பேர். எப்போவுமே ஒரு மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பார்கள். குருவாயூரப்பன் பார்க்குறோம், 1.5 அடியில் சின்ன குழந்தை கிருஷ்ணர். எனினும் அவர் புகழ் எங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே மகாலட்சுமியை தனியாக பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த குருவாயூரப்பன் மேனியிலே எல்லா இடத்துலையுமே மகாலட்சுமி உரைகிறாளாம். அதாவது பாதாள அஞ்சனக்கல்னு அந்த குருவாயூரப்பன் இருக்கார் இல்லையா, அவரோட திருமேனி முழுவதும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. அதனால தான் நீங்கள் எப்பயானு பாருங்களேன், தினமும் குருவாயூரப்பா குருவாயூரப்பா குருவாயூரப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்கள், கொஞ்ச நாளில் கோடீஸ்வர யோகம் வந்துடும். வீட்டில் பணம், பொருள், வண்டி, வாகனம், தங்கம் எல்லாம் சேர்ந்துடும். குருவாயூரப்பனை நினச்சாலே பெரிய பணம் வந்துடும். அப்பொழுது அந்த குருவாயூரப்பனுடைய வடிவமாகவே விளங்கக்கூடிய வாமன அவதாரம் உலகத்திலே அவதரிக்கிறார். சின்ன குழந்தையாக இருக்குது. மூஞ்சியில் பார்த்தா அந்த கிருஷ்ணருக்கே உரிய ஒரு சிரிப்பு. எல்லாரும் பார்க்குறாங்க. 5வது அவதாரம் வாமன அவதாரம். அப்போ 5ன்ற எண் என்ன, புதனோடு தொடர்புடையது. ஆனால் வாமனர் யார், குரு. எப்பவுமே ஒரு குரு என்பவர் பார்க்க எளிமையாக தான் இருப்பார், இனிமையாக இருப்பார். எனினும் குருவின் ஆற்றல்கள் சொல்லி மாளாது, அப்பெரும் ஆற்றல். அப்போ திருவோண நட்சத்திரத்தில் தான் இவரும் பிறக்கிறார். இந்த கதையில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். மகாபலி சக்கரவர்த்தியும் திருவோண நட்சத்திரம், நம்ம வாமனர் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவின் அவதாரமும் திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் தான் அபிஜித் அப்படின்னு ஒரு புள்ளியும் உண்டு. அந்த அபிஜித் என்றால் எல்லா நிலைகளிலும் அவ்வப்போது வெற்றியை அடைந்து கொண்டே இருக்கணும்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்குரிய ஒரு தேவதையை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போ வாமன அவதாரம் உலகத்திலே அவதரிக்கிறது. இந்த வாமனர் பிறந்ததுமே கல்வி கேள்விகளிலே மிகச்சிறந்தவராக இருக்கிறார். அன்னை மகாலட்சுமி அவர் இதயத்திலேயே இருக்கிறார், அந்த ஸ்ரீவத்சம்ன்ற அந்த மருவில் அங்கே. அதே போல் எப்பொழுதும் வாமனர் மகரிஷின்னு இருக்காரே, மகரிஷியாக தான் இருக்கிறார். வாமன அவதாரம் சின்ன குழந்தையாக. அவருக்கு சாட்சாத் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியே வேத மந்திரங்களை கற்பித்து விடுகிறார். எல்லா நாலேஜையும் கொடுத்துடுறார் அவர்கிட்ட. அவர் கையிலே ஒரு சிறு குடை, யாசகம் கேட்பார். யார்கிட்ட போனாலும், ஐயா எனக்கு எதான முடிஞ்சால் உதவுங்களேன் அப்படின்ட்டு. இடுப்பிலே ஒரு சிறிய பட்டு துண்டு, அதே போல் கையிலே ஜபமாலை. ஒரு சின்ன குழந்தை. யாருக்கு பார்த்தாலும் இந்த ஸ்ரீ வாமனரை பார்த்தால் மனசு கொள்ள போயிடுமா, அவ்வளவு அழகு. கிருஷ்ணருடைய வடிவம் தானே. அப்புறம் அவரே தானே கிருஷ்ணராக வந்தார். அதனால எல்லாரும் இந்த குழந்தை தவழ்ந்து ஒவ்வொரு இடமா வருது. ஒரு 5 வயசு குழந்தை. மன்னன் பெரிய யாகத்தை செய்கிறான், மிக பெரும் யாகத்தை செய்கிறான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்பொழுது அங்கே ஒரு குழந்தை வருகிறது. சுக்கராச்சாரியார் பார்க்கிறார், இந்த குழந்தை மூஞ்சியில் என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு ஒளி, இதுக்கிட்ட என்ன ஒரு ஞானம். பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி இருக்குது, ஆனால் பேசும் சொற்கள் எல்லாம் ஆஹா அப்படின்னு சுக்கராச்சாரியார் கண்டுபிடிச்சிட்டார். உடனே இந்த மகாபலி சக்கரவர்த்தியுடன் வாமனர் வருகிறார். ஐயா எனக்கு எதான யாசகம் கொடுங்க அப்படின்றார். உடனே மகாபலி சக்கரவர்த்தி யோசிக்கிறான், உனக்கு என்ன வேணாலும் கேளு தரேன் அப்படின்றான். நம்ம சில சமயம் அப்படி தானே யோசிக்கிறோம். சரிங்கய்யா இதை தண்ணியில் தத்தம் பண்ணித்தாங்கன்றான். அந்த காலத்தில் தண்ணியில் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா மாற்ற மாட்டாங்க.
இந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. அப்பொழுது என்னாச்சுன்னா, அந்த ஒரு சின்ன ஒரு குவளையை எடுத்து அந்த குவளைக்குள் தண்ணியை சத்தியம் பண்ணி கொடுக்க நினைக்கும் பொழுது, இவர் சுக்கராச்சாரியார் அசுரகுரு என்ன பண்ணுறார், தான் சிஷ்யன் கஷ்டப்படக்கூடாது ஏன்னா இந்த வெளியை கொண்டு போய் வண்டாக மாறி அடைத்து விடுகிறார். உடனே வாமனராக வந்த குழந்தை என்ன பண்ணுறார் மகாவிஷ்ணு, அந்த குழாயை ஒரு சின்ன தர்பை புல்லை வச்சு குத்துறார். தண்ணி வந்துருச்சு. இருந்தாலும் சுக்கிரனுக்கு ஒரே ஒரு கண், ஒரே ஒரு பார்வை, 7ஆம் பார்வை மட்டுமே சுக்கிரன் பார்ப்பார். உடனே தண்ணீர் வந்து விடுகிறது. வாக்குத்தத்தம் செய்கிறார். உடனே அந்த குழந்தை மெல்ல வளரத் துவங்குகிறது. ஒரு காலடியில் திருவிக்கிரமனாக உலகத்தை அளந்து விட்டது. மற்றொரு காலிலே அண்ட சராசர பிரபஞ்சம் அனைத்தும் சொல்கிறோம் அல்லவா, இந்த 10,000 பில்லியன் மில்லியன் வருஷங்கள் கடந்த ஒளிவருடங்கள் அத்தனையும் அளந்து விட்டார். மூன்றாவது திருவடியை எங்கே வைப்பதுன்னு கேட்டார். உடனே மகாபலி சக்கரவர்த்தி பணிவாகச் சொன்னான், தேவர்களுக்கும் கிடைக்காத வாய்ப்பு. ஏன்னா அசுரர்கள் சஞ்சீவினி மூலிகையினால் உயிருடன் வாழ்கிறார்கள், சஞ்சீவினி மந்திரத்தினால் வாழ்கிறார்கள், தேவர்கள் அமிர்தத்தினால் வாழ்கிறார்கள். இருந்தாலும் ஒருத்தன் தலை மேலே பெருமாள் காலே பட்டுருச்சுன்னா அவனுக்கு என்னென்னைக்குமே முக்தி தானே, என்னென்னைக்கும் நிரந்தரமாக வாழப்போகிறான். எனவே என் தலை மீது காலை வையுங்கள் என்று அந்த ஸ்ரீ மகாபலி சக்கரவர்த்தி பணிவுடன் வேண்டி வணங்குகிறான். வேண்டியவுடன் யாருக்கும் கிடைக்காத அற்புதமாக அந்த வெங்கடேசன், ஸ்ரீனிவாசன், பக்தவத்சலன், குருவாயூரப்பன் தன் பிஞ்சு கால்களால் அவர் தலையில் காலை வைத்து ஆசீர்வாதம் செய்கிறார். நான் என் பிறவிக்கான அனைத்தையும் அடைந்து விட்டேன், இதற்கு மேல் எனக்கு ஒரு நிலை என்ன வேணும்? பிரகலாதனான என் தாத்தா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி பாடினார். அவருடைய பேரனான எனக்கு என் தலை மீது பெருமாள் காலே பற்றுச்சே அப்படின்னா, பெருமாள் கால் பட்டுட்டா அப்போது மனிதனுக்கு அழிவே இல்லாத ஒரு நிலை கிடைத்து விடுமே. என்ன தலையில தான் சகசிரார சக்கரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நெற்றியில் ஆக்ஞா அனாகத்தம் மாதிரி தலையில் சகசிராரம், அது மலர்ந்து விட்டது. உடனே மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்தின் அரசனாக பதவியேற்று விட்டார். இப்போதும் ஆண்டுதோறும் வந்து மக்களை அரூபமாக ஆசீர்வாதம் செய்கிறார். இந்த கதையில் தெரிஞ்சுக்க வேண்டியது, அங்கே வாமனரின் பணிவு. எப்போவுமே குரு என்று சொல்லக்கூடியவர் எதை எதிர்பார்ப்பார்? ஒரு பணிவை எதிர்பார்ப்பார். அந்த பணிவை நாம் தந்துவிட்டால் நம்மை திருவிக்கிரமனாக வளர்த்து விடுவார், வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தந்து விடுவார். இப்போ இதெல்லாம் யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு கிரகத்திலே குரு பகவான் எங்கே இருந்தாலும் சரி, நீச்சமாக இருக்கலாம், 6-8 மறைந்திருக்கலாம், அவயோகியாக இருக்கலாம், எத்தனையோ காம்பினேஷன் இருக்குது, ராசி கட்டத்தில் நவாம்சத்துலன்ட்டு. எதுவாக இருந்தாலும் சரி, 6ஆம் பாகை பெற்று இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஸ்ரீ வாமனரின் கதையை தினமும் கேட்பவர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய அந்த பிரகஸ்பதியின் அருள் பரிபூரணமாக கிட்டும் என்றும், வாழ்க்கையிலே செல்வ நிலைகள் தழைத்தோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. உண்மையாக நடந்து கொண்டும் இருக்கிறது. இனி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வாமனரின் கதையை கேட்க கேட்க உங்கள் வீட்டில் எங்கும் தங்கம் நிறைய போகிறது. ஏன்னா தங்கம் என்பது என்ன? குரு கிரகம். புரியுதுங்களோ? இனி வாழ்க்கையிலே நன்மைகள் தான், வருத்தம் வேண்டாம், வெற்றி மேல் வெற்றி இனி உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். சிவ 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 சிவ.